சொல்லுங்க சார். ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் எதுக்கு ரிட்டையர் ஆனாங்கன்னு உங்களுக்கு எதுவும் தெரியுமா? சார் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டாங்க. அதான் இல்ல, அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலன்ட்டு நீங்க ஈஸியா சொல்றீங்க. நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணீங்க? நான் ஏன் வேலையில பெர்ஃபார்ம் பண்ணீங்கல்ல, ஒன்னும் வாய்ப்பே இல்ல. அதெல்லாம் கிடையாது. வேற என்ன காரணம்? வேற பிரஷர் கொடுத்திருப்பாங்க, ஆயிடுச்சு வெளியே போங்கன்னு. அது உலகத்துல உள்ள எல்லா வேலையிலயும் இருக்கு. அதுக்காக ரிட்டையர் ஆக முடியுமா? அப்பனா முத நாளே ரிட்டையர் ஆயிருக்கலாம்ல. ஆமா ஆமா சார். தெரியல, வேற என்ன தெரியல. இல்ல என்கிட்ட கேளுங்க. அவங்களோட குடும்பத்தை கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போகாதது மட்டும்தான் ஒரே காரணம். சார் இது என்ன சார் ஏன் இருக்கு? டிக்கெட்டை போட்டு கூட்டு போக வேண்டியதானே? அதானே, என்னமோ நீங்க தான் பிசிசி ஹெட், நீங்க சொல்லிட்டீங்கன்னா கூட்டு போயிடலாமா? அதான் கிடையாதுங்க. ஒரு குடும்பம்னு இருந்தா தான் அவங்களுக்கு வந்து அந்த மென்டல் ஹெல்த், அந்த பிசிக் எல்லாமே ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அதனாலதான் அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவங்க குடும்பத்துக்கும் பிளேயருக்கு என்ன சார் சம்பந்தம்? உங்களுக்கு என்ன சொல்லிட்டு நீங்க ஈஸியா வீட்டுக்கு தானே போவீங்க. தெரியுதுல, போங்க. ஏங்க ரெய்னா இந்த மாதிரி சொல்லி இருக்காரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன அவர் என்ன சொல்றது இருக்கட்டும். இப்போ எந்த பிளேயர்ஸ் இந்தியாவுக்கு விளையாண்டாலும் அவங்க நாட்டுக்காக விளையாடுறாங்க. நாடா குடும்பமானு பார்த்தா குடும்பத்தை விட நாடுதான் முக்கியம். அப்ப குடும்பம் முக்கியம் இல்லையா? குடும்பம் முக்கியம் இல்லைன்னு சொல்லல, நாடு முக்கியம்னு சொல்றேன். அதாங்க, இப்ப குடும்பம் முக்கியம் இல்ல. நாட்டை கம்பேர் பண்ணும்போது குடும்பம் கொஞ்சம் கம்மி முக்கியம், நாடு வந்து அதிக முக்கியம். இப்ப நாடு முக்கியமா குடும்பம் முக்கியமா? நாடுதான் முக்கியம். அப்ப குடும்பம் முக்கியம் இல்ல. அது வந்து குடும்பத்துக்காக தான் நாட்டுக்கு விளையாடுறாங்க. அப்ப நாட்டுக்காக குடும்பத்துக்கு விளையாடல. நாட்டுக்காக இல்ல, குடும்பத்துக்காக தான் நாட்டுக்காண்டி விளையாடுறாங்க. அப்ப நாடு முக்கியம். உங்களுக்கு புரியுதுல? அவங்களுக்கு புரியுது.